அழகாய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்ட் 3 தான் போட வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த பார்ட்டில் நம்ம வந்து வீடு தான் கட்ட போகிறோம். போன பார்ட்லேயே வந்து வீடு கட்டியிருப்போம், பாதியிலே வேலை நின்றுடுத்து. இந்த பார்ட்டில் வீடு கட்டுவோம். முதல்ல வீடு தாங்க. இந்த பார்ட்லேயே கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணனாலும் பண்ணிடலாம். அதான் வீடுக்கு அப்புறம் எல்லாம் ஓகே. இதுதான் நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஓகே வாங்க டக்கு டக்குன்னு போடுவோம். blanks I don't like it but I want. என்னங்க இது? ஓகே ஓரளவுக்கு நம்மளுக்கு நீளம் போதுங்க. வந்து ரொம்பலாம் நீளம் போட போகிறதில்ல. அவ்வளோ போதும். வானாமா இருந்த இப்படியே ஃப்ளோவில் ஒரு பாட்டு காப்பி எடுத்து வந்துடுறது. வீடியோ போட்டு அப்படியே இப்படி எடுத்துட்டிங்கன்னா அப்படியே பிளாங்க்ஸை போட வேண்டும். போட்டு விட்டுட்டு மறுபடியும் இந்த ஒன் ஸ்டாக்கை எடுத்து கீழே குச்சி டக்குன்னு போட வேண்டும். மறுபடியும் அப்படிலாம் போட நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும். அதனால ஒரேடியாக குச்சி அப்படின்னு போட்டு வர வேண்டியதான். ஆக்சுவலி இது வந்து டெம்பரரி தான், பர்மனெண்ட் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு இத்தனோடு வீட்டில் போதும் தான், இருந்தாலும் இத்தனோடு வீடுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பெருசாக கட்டிகிட்ருக்கேன். எவ்வளோ வீடு அதில் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஒரு சிரிப்பேங்க. இதில் பாக்ஸ் மாதிரி இருக்குங்க. இதோடு நிப்பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஓரளவுக்கு லென்த் வந்துடுச்சு. ஸ்வாய் ஆமாம் ஏங்க ஒன்று இது வரைக்கும் தான் வரையலாம். இது எல்லாத்தையும் உடைக்க வேண்டியதான். உடைங்க எப்பா வீடு கட்டிட்டோன்னாங்க பரவாயில்லைங்க. நம்ம எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிடலாம் டக்குன்னு. இதில் இது உட்பிளாங்க்ஸ்லே என்னோட இது ஒன்று டக்குன்னு போட்டே ஹாய் போடுறான். மண்டையில் என்னதுறாது ஓடு. இந்த இலையெல்லாம் பிச்சு தூர போடணும். வீட்டில் வந்து நம்மளே கடுப்பேற்று நம்மளுக்கு என்ன பண்ணாங்க. இப்போ இப்படி தான் இருக்கு, இடம் சரியாக கிடைக்கல. ஓய் இப்படி கரெக்டாக இருக்கான். ஓகே இதில் இந்த இது மட்டும் போட்டுருமா? சரி வேணாம் ஒடடா அட பாவிகளா. செட்டிங்ஸ் வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? நம்மளுக்கு அப்படி ஆகிப்போச்சு. எதுக்கெடுத்தாலும் அப்படி ஆகிப்போச்சு. ஆமாம் என்ன பண்ண, நம்மளுக்கு அப்படி ஆகிப்போச்சு. ஸோ பைத்தியம் இந்த டைலாக் சொல்கிறது புரியுதா? இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதே சொல்லுவோம். டிங் 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 டிங். நான் ஒன்றும் சொல்லலப்பா. அப்புறம் டிங் டிங். ஆமாம் மேலே கோபிள் ஸ்டோன் ஸ்லாப் செய்யலான்ருக்கு. கோபிள் ஸ்டோன் ஸ்லாபு இது இருந்து செய்ய முடியாதோ? இது இருந்து செய்ய முடியாதோ? இப்படி போட்டு ஸ்லாபுவா ஏன் வர மாட்டேங்குது? பண்ண மாட்டேங்குதா? நின்னுங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கியா? ஓய் நீ எப்பட்றா இங்கே வர? கிடா வரி அடிக்கலாம். யாரா அடிக்கும்? இந்த நல்லா ஒயிட் கலர் எடுத்து 1 2 1 2 3 1 2 1 2 3 4 இதில் கரெக்டாக இது ஒன்று போட்டு இன்னொன்று இப்படி போட்டு இப்படி உட்காந்து பீஸ் வாங்கி நம்ம மேலே போகணும். நான் ஒரு பைத்தியம். இல்லை காட்டை தான் போட்டிருக்கேன். முடிஞ்சு
இது வந்து நானே வந்து ஆக்சுவலி ஒரு டிசைன் சொல்லிட்டுருக்கேன். சும்மா சொன்னேன் இந்த மாதிரி எல்லா பக்கமும் போட்டுருவோமே. வந்து மேலே ஒரு எக்ஸ்ட்ரா கூரை அப்படி இருக்கிற மாதிரி. மாசிவர் ஆனால் இந்த உட்பிளாங்க்ஸ் ஏன்டா அதிகமாக இருக்காது. ஆமாம் கரெக்டாக இருக்குமான்னு தெரில. मेरा नाम का कपाब ஆனுப்புறா. வா இது கூட நல்லா தான் இருக்குது. ஓகே இதுக்கு வந்தாச்சு. இது ரெண்டு ஒன்று தான், ஒன்றுக்கு கரெக்டாக இருக்குமா? இல்லை கரெக்டாக தான் போட்டு வரேன். இது வந்து டிசைன்லாம் கிடையாது, நானாகவே சும்மா டிசைன் சொல்லி இப்போ எல்லோரையும் ஊரை ஏமாற்ற போகிறேன். என்னோட இந்த பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்கி. என்னது ஞாபகம் அவ்வளோ இருக்காது. சரி புரிஞ்சு இப்படி வந்து முடிஞ்சு பாபா இதை முடிக்கக்குள்ளே எனக்கு போதுன்னு ஆயிடுச்சுடா. அப்படி போகணுமே அங்கே போனாலும் அதை வைக்க முடியும். நீ கடுப்பேற்றுறதா சத்தியமா? சரி இதை அப்படி போட்டு இப்படி மேலே ஏறி அந்தாலும் அப்படி ஒரு குழி வச்சு தரமை என்று சொல்லிக்கொண்டு இப்படி என்ன குழி குதிச்சு இன்சைடு வந்து இப்படி ஒன்று. அப்புறம் இதை வச்சு இதில் ஒரு குதி வச்சு மேலே வந்து அப்படியே அதை உடச்சி விட்டு இதையும் உடச்சி விட்டோம்னா வேலை முடிச்சு. மேலே ஸ்லாப் போடாமல் இது போடணும், ஸ்லாபே போடும். அப்புறம் வாசல் இந்த பக்கம் வைக்கலாம், இந்த பக்கம் இப்போமா ஓகே. இது ஒன்று ஒன்றும் இல்லைங்க. ஆமாம் ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டே இல்லை, என்ன பண்ண மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்று. லைட்டுக்கு கோலே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஓகே இவன் தாங்க நம்ம வீடு. ஸ்லாப் தான் போடணும், நம்ம பெட்டெல்லாம் எடுத்து ஷிஃப்ட் பண்ணிடணும். இதுதான் இன்னொரு வீடு. ஓகே அப்படியே இங்கே வந்துடலாம். இதெல்லாம் எடுத்தாச்சு, தூங்க அடிதான். அப்படி ஒரு தூக்கத்தை போட்டு அப்புறம் இங்கே வந்து இதை ஸ்லாப் ஆக்கிற வேண்டியதான். அதில் இப்படி செல்லவும் செஞ்சு கொண்டு என்னோட இது உட்கார முடியுது. ஸ்லேப் என்று டைப் பண்ணால் எனக்கு அப்புறம் அதை எப்படி இங்கே செய்யவும் ஒன் ஸ்டார் இது. ஓகே செஸ்ட்டை உடச்சி எடுத்துருவோம். அப்பா லேக் அடிக்கி போச்சு. இவன் தான் என்னோட இன்வென்ட்ரியில் ஃபுல்லாகவும் நினைக்கேன். ஓகே மீதி எடுத்து அதில் வச்சிட வேண்டியதான். நம்ம வீடு இதுதாங்க நம்ம வீடு. எப்படி காமெடியாக இருக்கா? இதுதான் நான் ஊரை அமர்த்தி கொண்டிருக்கிறேன். இது ஆக்சுவலி வந்து டிசைனுங்க, ஒன்லி லெஜண்ட்ஸுக்கு தான் இந்த டிசைன் தெரியும். அந்தளவுக்கு ஒரு பிளேயர் டிசைனு. மேலே இப்படி கோபிள் ஸ்டோன் போட்டு அடைச்சிங்கன்னா கண்ணு தெரியாமல் நீங்கள் கூருடாக தான் அலையணும். ஆக்சுவலி நான் வந்து ஒரு பைத்தியக்காரன். ஆக்சுவலி சரியான மென்டரு. ஏன் சொல்கிறேன்னா லைட்டே இல்லாமல் சொல்லிவிட்டு சொல் பேச்சு கேட்காம ஒரு நிமிஷம் இது இப்படி ஒரு ஓட்டையில் வேணால் கிடக்கட்டு. இது கூட பார்க்க நல்லா இருக்கும். உடஞ்சிப்போ பாப்பா. இது கூட நல்லா இருக்குங்க. அதனால் இப்படி வச்சு
இது மேலே நம்மளுக்கு ஒரு ஜன்னல் காய்ஸ் பாருங்கள் காய்ஸ். இது நம்ம டிசைன், இதுதான் நம்ம டிசைனு பாருங்கள். டிசைனு எப்படி இருக்குது காய்ஸ். இதுதான் நம்ம தரமை. அப்பா என்ன லூட்டு. இதை இப்போ உடச்சிட்டு எவனா என் வீட்டுக்குள்ளே இப்படி செடியெல்லாம் வளர்த்து போட்டான். அப்பா எல்லாம் உடச்சிட்டு செஸ்ட் 2 செஸ்ட் எடுத்துட்டு எந்த பக்கம் போடலாம். இதில் இப்படி போட்டு செஸ்ட் கூட எனக்கு போட தெரிய மாட்டேங்குது பாருங்க. இப்படி உடச்சிட்டு இப்படி போட்டு எல்லா பொருளும் எடுத்து வச்சிட வேண்டியதான். சாப்பிட்ற பொருள் எடுத்துட்டு இது எல்லாத்தையும் இதை எடுத்து உள்ள பொறுமையாக அடிக்க வேண்டியதான். அடுத்த பாட்டில் நம்ம கண்டிப்பாக அப்படியே கேவ் மைனிங் போக வேண்டியதான். எல்லாத்தையும் பொறுமையாக அப்படியே டக்கு டக்குன்னு வை 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 கோல்டன் ஆப்பிளுங்க. அப்படிதான் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இதில் கிடச்சி. அது பேர் என்னது, நம்ம வச்சுருக்கோம் ஒரு பேர் உடஞ்ச பொட்டை ஜம்முன்னு இருக்கா. வேறு சாப்பிட்றா சின்ன பையன். சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள். இங்கே வச்சுக்கிறோமா வீடு கட்டியாச்சு. அடுத்த பாட்டில் உள்ளே போகணும். யாரா நீங்கள், இது எப்படா ஆச்சு. வெயிட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணேன், வெட்டுண்டா வெட்டுன்னு வெட்டுண்டா. ஓகேங்க, எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சிடலாம். இன்னும் நினச்சேனே ஆக்ஸ் எடுத்து. ஆனால் ஆக்ஸோட திறமையை நம்ம பார்க்க போகிறோம். இப்படி வலிச்சு விட்ற வேண்டியதான். டேய் எனக்கு இது ரொம்ப பிடிக்கலடா சுத்தமாக. வீட்டு முன்னாடி இப்படி ஒரு கேவலமான முடிஞ்சு. அதுக்கப்புறம் சரி வந்து வலிச்சு மொட்டையாக அவனை முடி இருக்கக்கூடாது. அவனுக்கு ஒரு முடி இருக்கக்கூடாது. முடி இருக்கனால தூக்கி வாரி விட்றான்ல. அவனை ஒரு வெட்டு அவன் பையன் அழுதுட்டான். அம்மா எப்போ எட்டேன் இது. ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம நாளைக்கு பார்ட் 4ல் சந்திக்கலாம். நான் உங்கள் எஸ்தாமி.